சார் இந்தியாவில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஏன் ஃபெயிலியராக இருக்குது, அது காரணம் என்ன சார்? இது நல்ல கொஸ்டின். ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சினாரியோவில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான எல்லாருக்குமே புரிதல் கிடையாது, பெருசாக இல்லை. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்தியாவோட சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் காரணம் வந்து என்னென்னா, அதுக்கு நிறைய ரீசன் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து ஈவன் நம்மக்கிட்ட டெக்னாலஜி நிறையா இருக்குது, சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, அந்த பொலிட்டிக்கலும் இதில் இருக்குது. பொலிட்டிக்கல் அண்டு இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வந்து அந்த ரூல்ஸை வந்து அவங்க நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது பண்ணாங்கன்னாவே கண்டிப்பாக அது கொண்டு போகலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் சேஞ்ச். அதாவது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இப்போ வெளிநாட்டில் நீங்கள் ஒரு குப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா, இப்போ குப்பையை பற்றி புரிதலே இல்லாத வந்து வெளிநாடு போனானாக்க ஒரு சாக்லேட் கவர் இருந்தால் கூட இங்கே போட்டால் பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மைண்டில் ஏறிடுது. அவனுக்கு மைண்டில் ஏறணும் உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட என்னென்ன பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அது யாருக்கிட்டையுமே கிடையாது. அதுக்கு இன்னொரு ரீசன் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஈவன் தோ நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா பப்ளிக் பிஹேவியர்ஸ். இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் பிஹேவியர்ஸ் வந்து இல்லாத ஒரு ரீசன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு வந்து ஃபண்டிங் இதுக்கு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி யாருமே வந்து அது ஒரு ப்ரையாரிட்டியான ஒரு இஷ்யூவாக வந்து இப்போ கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு கன்சர்ன் ஒரு ப்ரைவேட் செக்டர் ஆகட்டும், அது போதுமான அளவுக்கு வந்து ஃபண்டிங் அவங்க வந்து ஒதுக்குறது கம்மி தான். என்னை பொறுத்தளவுக்கு பண்ணுறாங்க, பட் அது கம்மி தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பொலிட்டிக்கல் ஏன் இதில் பிளேன்னு சொன்னோன்னா, பொலிட்டிக்கல் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரோலில் வந்து அவங்க இதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நல்லா கொண்டு போகலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு பிரச்சனை. அது ப்ராப்பராக நம்ம கையாளணும்னா பல பிரச்சனைகள் வரும். முன்னாடி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சளி பிடிச்சினாவே ஒரு 10 நாள் 15 நாளில் வந்து போயிடுது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொலாங் லைக் 20 நாள், 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஈவன் வருஷ கணக்கில் இருக்குது. அது காரணம் என்னென்னா பொல்யூஷன். ஸோ நம்ம என்வரான்மெண்டல் சேஞ்சு நிறையா ப்ராப்ளம் வருது. இதெல்லாம் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மனுஷனுக்கும் சரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் வருது. ஸோ இதுவும் மெயின் ரீசன். என்னன்னா பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வந்து அந்த ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம டெக்னாலஜி எல்லாமே இருந்தும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க ப்ராப்பராக. ஸோ அது இண்டிவிஜுவல் பிஹேவியர்ஸ் சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த முனிசிபாலிட்டி லெவலில் அதாவது நம்ம எப்படின்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாக்க அது வந்து முழுசாக வந்து லாங் டேர்ம் வரை கொண்டு போகிறது கிடையாது. சும்மா ஷார்ட் டேர்மில் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சில டிஸ்ட்ரக்ஷன் வருது, அது அப்படியே பாதியிலே விட்டுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மெயின் ரீசன். பொலிட்டிக்கல் வந்து உங்களுக்கு மேஜராக சப்போர்ட் பண்ணலன்னு சொல்றீங்களா, இல்லை பொலிட்டிக்கல்னா அந்த ஆட்சிக்கு கீழே இருக்க ஆஃபீஸர்ஸ் சரியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்றீங்களா, இல்லை எதை சொல்ல வரீங்க? இல்லை சார், இது வந்து நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் சொல்ல வரல. இது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட், சரிங்களா, கவர்மெண்ட். அப்போ அப்படிங்கும்போது இது இப்போ ஏன் வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து நல்லா வந்து குப்பை மேலாண்மை நல்லா பண்ணுறாங்க, நம்மளதுலேயே அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. இப்போ ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் சொல்கிறேன் சார். ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம்னா கிரவுண்ட் லெவல் செக்ரிகேஷன் சொல்லுவோம். அதாவது அடிப்படையிலேயே நம்ம வந்து ஒரு தரம் பிரிக்கணும் குப்பையை. இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரே ஒரு டஸ்ட்பின் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு டஸ்ட்பினில் தான் பால் கவர்லேருந்து சாப்பாடு உணவு கழிவுலேருந்து இல்லை எல்லா கழிவும் அதில் தான் டம்ப் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கட்டிட்டு அதை கொண்டு போய் அப்படியே வந்து வெளியில் வச்சிடும். கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணுவோம், அதை கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுங்கையூர் மாதிரியோ இல்லை பள்ளிக்கரை மாதிரி எங்கே இருக்கிற ஏரியாவோட போட்டுருவோம். போட்டால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து மவுண்டெயின் மாதிரி போகும். அது அவ்வளோதான். ஸோ இதை வந்து ப்ராப்பராக செக்ரிகேஷன் பண்ணல. அது ஏன் அது அங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னா நம்மக்கிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. அதை பாலிசி ஃப்ரேம் பண்ண கரெக்டாக. இந்த குப்பை இந்த வீட்டிலேருந்து வருதுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி மிக்சடு குப்பையை போட்டாங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஃபைன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான், கிரவுண்ட் லெவலில் இருந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் இது வந்து பெரிய லெவலில் நமக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதாவது மக்கள் கிட்ட இருந்து அது வந்து மாறணும்னு சொல்றீங்க. மாறணும். அதுக்காக அரசாங்கம் வந்து அது ஈவன் தான் நம்மகிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு, யாராவது ஃபாலோ பண்றோமா? இல்ல சார், இப்போ மக்கள் கிட்ட இருந்து மாறணும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் யோசிங்களேன். அதாவது வந்து எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன கடையெல்லாம் போயிட்டு இப்போ இது பண்றீங்க, பிளாக் பண்றாங்க. என்னன்னா நீங்க வந்து கவர் செல் பண்றீங்க, இந்த கவர் ஈகோ ஃப்ரெண்ட்லி கிடையாது, அதனால உங்களை பேன் பண்றேன், இந்த கவர் பேன் பண்ணியாச்சு. சின்ன சின்ன கடையெல்லாம் போய் பேன் பண்ற கவர்மெண்ட் ஏன் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி கிட்ட வர மாட்டாங்க? இத உங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இதுல என்ன விஷயம் அடங்கி இருக்கு பாருங்க. இதுல தான் பாலிடிக்ஸ். இப்போ மேகி எடுத்துங்களா, மேகியோட பேக்கெட் ஈகோ ஃப்ரெண்ட்லியா? இல்லதான். ஷாம்பு எடுத்துங்களா, ஷாம்புவோட பேக்கெட் ஈகோ ஃப்ரெண்ட்லியா? இல்ல. உங்களுக்கு நீங்க சயின்டிஸ்ட்னால உங்களுக்கு சொல்றேன். நீங்க இதுவே ஒரு சின்ன நடுத்தரத்துல இருக்க ஒரு பப்ளிக் எடுத்து போய் ஒரு கடையில ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறான் அப்படின்னா உடனே அந்த கடைக்கு சீல் போச்சு, அந்த கடைக்கு 25,000 ஃபைன் போட்டு அவங்கள போட்டு உடனே மீடியால போட்டு இந்த கடையில இந்த மாதிரி வித்தாங்கன்றத போட்டு பண்றது அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி, அவ்வளவு பெரிய விஷயம் நடத்துறாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் போய் ஏன் பேன் பண்ணல? ஏன் அதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரல? மஞ்சப்பை திட்டம்னு கொண்டு வந்தாங்க, கவர்மெண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி கவர் கொண்டு வந்தாங்க. பட் பிரச்சனைன்றது பொதுமக்கள் சைட்ல இருந்து நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் சார். இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலியமா
எல்லாமே சரி பண்ணிக்க முடியும். ஆனா சரி பண்ணக்கூடிய இடத்துல சரியாச்சுன்னா எல்லாமே சரியாகுன்றது எங்களோட ஒப்பீனியன். நீங்க என்ன சொல்றீங்க? சார் கரெக்ட் தான் சார். இப்போ எம்என்சி கம்பெனியோட இப்போ நிறைய பொருள்லாம் நம்ம ஊருக்கே வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தான். இன்றைக்கி உணவு பேக்கேஜ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தான் வருது. அது ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் விற்கிறான்னா அவனுக்கு வந்து 10,000 5,000 ஃபைன் போடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து அதுக்கு பதிலும் சொல்ல முடியாது. மேகி பாக்கெட் இருக்கு, இப்போ அதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம அதை தான் பண்ணணும். அப்படிங்கும் போது வந்து வேற வழி இல்ல. இல்ல சார், கான்ஸ்டிடியூஷன்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணு தானே. சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணு. எம்என்சிக்கு ஒன்னும் நடுத்துல இருக்க பப்ளிக் ஒன்னும் கிடையாதுல்ல. அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன் ஏன் ஃபாலோ பண்ணல? அந்த ஃபாலோ பண்ணதுக்கு காரணம் கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட் ஒழுங்கா இருந்தா மக்கள் ஒழுங்கா இருப்பாங்க. அப்ப காரணம் என்ன? கவர்மெண்ட் கரெக்டான கான்ஸ்டிடியூஷன், கரெக்டான ஒரு லாவை கொண்டு வராங்க. இது வந்து பேன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தை பேன் பண்ணணும், அது இம்ப்ளிமெண்ட் வந்து டாப்ல இருந்து டவுன் வரைக்கும் இருக்கணும்ன்றது என்னோட ஒரு கருத்து. கரெக்ட் தான் சார். இப்போ என்னன்னா, இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஷாம்பு சேஷி ஆகட்டும், இல்ல வந்து வேற மேகியோ இல்ல வேற ஏதாவது உணவு சம்பந்தப்பட்ட அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஆகட்டும், அது வந்து வரதை நம்மளால சில விஷயங்களை தடுக்க முடியாது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம அதை ப்ராப்பரா வந்து அதை செக்ரிகேட் பண்ணி அதை ரீசைக்கிளுக்கு ப்ராப்பரான வெண்டரை கொடுத்து அதை நம்ம மேனேஜ் பண்ணாவே நமக்கு வந்து பல பிரச்சனைகள் தீர்ந்து. ரீசெண்டா வந்து நீங்க பிளாஸ்டிக் தயாரிச்ச சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். ஆமா சார். நீங்க நிஜா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு ஒரு பிளாஸ்டிக் தயாரிச்சிருக்கீங்க. ஆகாய தாமரையில இருந்து நாங்க பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தயாரிச்சிருக்கோம். அது பிரஸ் மீட்ல நான் சென்னை பிரஸ் கிளப்ல கொடுத்துருந்தீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும்போது அது ஒரு இனோவேஷனான ஒரு விஷயம், சீக்கிரமா மக்கி போற ஒரு விஷயம். கண்டிப்பா மனுஷங்களுக்குள்ள அந்த பிளாஸ்டிக் போனாலும் அவங்களுக்கு பெரிய எஃபெக்ட் இல்ல அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஏன்னா நார்மலான பிளாஸ்டிக் துகள்கள் உள்ள போகும்போது கேன்சர் உருவாக்கும். ஆனா நான் தயாரிச்ச ஒரு பிளாஸ்டிக் வந்து ஹியூமனுக்கு வந்து பாதிப்பு வராதுன்றதை நீங்க பகிரங்கமா பேட்டி கொடுத்திருந்தீங்க. பட் உங்களை வந்து கவர்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாமே. நான் எதுக்கு சொல்றேன்னா, இண்டஸ்ட்ரியலா கவர்மெண்ட் ஒரு மஞ்சள் பை அடிச்சு கொடுக்க முடியுது, கவர்மெண்டால ஈகோ ஃப்ரெண்ட்லியா ஒரு கவர் கொடுக்க முடியுது அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு சயின்டிஸ்ட யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு வியூ. இதுல உங்களுக்கு கவர்மெண்ட் கையில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதா சார்? இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து சில இப்போ தான் அந்த அந்த ஆகாய தாமரை ஆகட்டும், உணவு கழிவுகள் ஆகட்டும், அந்த அதில் தயாரித்து வந்து பிளாஸ்டிக் வந்து நாங்கள் இப்போ தான் ப்ரொப்போசல்லாம் சில இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சில கம்பெனிஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்னும் மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து நாங்கள் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்கலான்னு இருக்கோம். கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ரீஜன் ஒரு சின்ன சின்ன ரீஜன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை சொன்னால் ஒரு 2 லேக் ஒரு லேக் அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு அதில் வரக்கூடிய அந்த ஆகாய தாமரை வந்து எப்படி வந்து க்ரீன் லைக் ப்ராடக்டாக மாற்றுறது அப்படிங்கிறது அதை நாங்கள் முன் வச்சுருக்கோம். கூடிய விரைவில் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு வேளை அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் வருவோம். அது ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்கன்றீங்க. நிறைய விஷயம் சொல்லிட்டே வந்தீங்க. இப்போ அதிகமாக மார்க்கெட்டில் வந்து டாப்ல இருக்கு சார்கோல் அப்படின்றத ஒரு விஷயத்த சொன்னீங்க. அது எந்தெந்த வகையில் பயன்படுது? இப்போ லிக்விட் வேஸ்ட் வந்து ஆல்கே வளர்த்து ஆல்கே மூலியமாக நீங்கள் சார்கோல் தயாரிக்கலாம். ஈவன் அந்த வுட் வேஸ்ட் வருது பார்த்தீங்களா, இப்போ பேம்போ இதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த வேஸ்ட்டில் வர நிறையா எங்கெங்க பழகெல்லாம் தயாரிக்கும் போது வேஸ்ட் ஆகுது. இன்னைக்கு பேம்போ கோட்டட் சார்கோல் வச்சு வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேக்கரி ஐட்டம்லாம் தயாரிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வெளிநாட்டோ இல்லை நம்ம நாட்டிலே வந்துருச்சு. ஒரு பன்னு பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு இருக்கும். அந்த பன்னோட விலை 10 ரூபான்னு வச்சுங்க. இப்போ நார்மலாக அதே மாதிரி இருக்கிற ஒரு பன்னு வந்து அதே பக்கத்தில் இருக்கும், அதோட விலை 2 ரூபா தான் இருக்கும். ஸோ 5 மடங்கு அதிகமான விலைக்கு போகுது. ஏன்னு கேட்டால் அது சார்கோல் கோட்டல் பிரெட்டுங்கிறான். அது சாப்பிட்றது மூலியமா நமக்கு வந்து உடல் ரீதியாக வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி மல்டி எம்என்சி விற்கிது. அது ஒரு சில விஷயங்கள் குறிப்பில் வந்து கரெக்டான விஷயம் கூட. ஏன் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கோல்கேட் எடுத்துங்க. கோல்கேட் எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 50 கிராம் இருக்கிற கோல்கேட் பவுடர் வந்து பேஸ்ட் வந்து ஒரு 50 ரூபா வச்சுங்க. அதே வந்து சார்கோல் கோட்டடு கோல்கேட்னு வச்சிடும். அது விளக்குனா நம்ம பல்லு வெள்ளையாகும், எவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆன்டி பாக்டீரியல், அதெல்லாம் பல விளம்பரத்தை வச்சு விற்கிறாங்க. அது வந்து அந்த நார்மலாக இருக்கிறது 50 ரூபானா இது வந்து 250 ரூபா வருது. 200 வந்து 250, 5 மடங்கு விலை அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம அதில் அதை வாங்கி பயன்படுத்துகிற ஆளுங்களும் இருக்காங்க. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் உண்டா இல்லையா? இப்போ ஹெல்த் நீ சாப்பிட்டா உன் பல்லு நல்லா இருக்குண்டா, உனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் 10 மடங்கு அதிகமாக இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். மார்க்கெட்டில் வாங்குறோம் நம்ம. அதே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சார், நான் ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தேன். அது ஏஷியன் பெயிண்ட்ஸ் நடத்தின ஒரு ப்ரோக்ராமு. அது கூட வந்து எங்களோட எக்ஸ்னோரா, அது ஒரு என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் அமைப்பு, எக்ஸ்னோரா மூலியமாகவும் நான் போயிருந்தேன். நான் அது அப்போது அங்கே போகும்போது அந்த வில்லேஜுக்கு போயிருக்கோம். ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் தான். அப்போது அந்த வில்லேஜில் போய் பார்த்து உட்காந்தமா, நான் கிளாஸ் யாருக்கு போய் எடுக்கணும்னு பார்த்தா நான் ஏதோ சின்ன பசங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசான அம்மாக்கள் உட்காந்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் 70-80 வயசு. நான் ஒரு நிமிஷம் நின்றுட்டேன், எப்படா இவங்களுக்கு நான் போய் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி போய் புரிய வைக்கிறதுன்ட்டு. பட் இருந்தாலும் விடாப்படியாக இருந்து எப்படியோ அவங்க மைண்டில் ரீச் பண்ணி 1 மணி நேரம் அவங்க கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். நான் கை கழுவிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு ஒரு பாட்டி வந்தாங்க, 2 பாட்டி. தம்பி சூப்பராக பேசுனீங்க, கறிக்கோட்டையில் கறி இருக்குல்ல, அடுப்பு கறியில் கூடிய இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேசுவீங்க, இப்படின்னு தெரிஞ்சதான் நான் 3 மூட்டை கறி ஒருத்தங்க சும்மாவே கொடுத்தேன்ப்பா, இப்படின்னு தெரிஞ்சால் நான் அதை காசாக உங்கள் மாதிரி ஆளுங்க முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க, நான் அதை வேறு மாதிரி கொண்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒரு வயசானவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் வருது. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய பேசுகிறோம், இதுலேருந்து அது வருது, அதுலேருந்து வருது. அப்போது அந்த மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை ஆழமாக கொண்டு போய் சேர்க்கணும்.
அதுக்கு அவேர்னஸ் கேம்பெயின் கரெக்டாக கண்டக்ட் பண்ணணும். அது யார் கண்டக்ட் பண்ணால் ஒரு அகாடமிக் இன்ஸ்டியூஷன் கண்டக்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு கம்பெனிஸ் அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து அவங்க கண்டக்ட் பண்ணலாம், ஏன் நம்மளோட கவர்மெண்ட் அது கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இது மூலிமா இப்போ நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் 1 மணி நேரம் பேசின விஷயத்தை அந்த ஒரு 70 வயசு பாட்டிக்கு வந்து கறிக்கொட்டையில் எவ்வளோ விஷயமா இருக்குமான்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அற்புதம் தயாரிக்கலாம் சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கானில் வந்து ஃபில்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், இன்றைக்கி சார்கோல் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சார்கோல் ஃபில்டர் வந்து அவ்வளோ இருக்கும். நீங்கள் வேஸ்ட் வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கார்பன் ஃபில்டர்னு யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஏன்னா அந்த கார்பனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் அந்த மாதிரி போன்ற பெருநகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அதனுடைய சாயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் வேஸ்ட் வந்து நிறைய ரிலீஸ் ஆகுது. அந்த டெக்ஸ்டைல் வேஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து அந்த கார்பனை வச்சு நீங்கள் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். பல எம்என்சி கம்பெனிகள் வந்து பல விஷயத்தை தயாரித்து வெளியே விடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சால்ட்டாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், எதுவுமே பயோ பிளாஸ்டிக்கில் வந்து பேக் ஆகி வரல. அவங்களே ஒரு பிளாஸ்டிக் கவர்ஸ்ல பேக் பண்ணி வராங்க. அது மக்கக்கூடிய தன்மையும் கிடையாது, அவ்வளவு சீக்கிரம் மக்காது. அப்படி வாங்கக்கூடிய பொருட்கள்ல மக்களுக்கு இதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா சார்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ சென்னை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 14,000 15,000 வரைக்கும் டன் நம்ம வந்து சாலிட் வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். அதில் வந்து சென்னை வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல இருக்குது. சென்னையில் வந்து 6,000 டன் வந்து மினிமம் நம்ம வந்து சாலிட் வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம வாங்கக்கூடிய அன்றாட பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேபிளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன, ஒரு டீன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்போ டீ இலையாகட்டும், அதாவது டீ பவுடர் ஆகட்டும், சால்ட்டு, இந்த மாதிரி ப்ளஸ் வந்து சர்க்கரை, இதுலேயும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்கோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, நம்ம அன்றாட சாப்பிட்றோம்ல உப்பு, அந்த உப்புலேயே வந்து 70% 80% வந்து அந்த கண்டாமினேஷன் இருக்குது, ஏதோ மைக்ரோ பிளாஸ்டிக்கோட கண்டாமினேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக். உப்பு எங்கேருந்து எடுக்கிறாங்க? கடல்லேருந்து எடுக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம டம்ப் பண்ணுற எல்லா பிளாஸ்டிக் எங்கே போகுது? கடலுக்கு போகுது. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து எங்கே எண்ட் ஆகுதுன்னா கடலில் தான் போய் எண்ட் ஆகுது. அப்போ நம்ம என்னதான் நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்காக இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணாலுமே ஒரு காமனான ஒரு லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் லோடட் வித் ஹெவி மைக்ரோ பிளாஸ்டிக். ஸோ கண்டிப்பாக அதனால் வந்து டேபிள் சால்ட்டில் மூலிமா நமக்கு இன்றைக்கி வந்து உள்ளே போகுது. நம்ம அதுலேருந்து தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம வி ஆர் கன்சியூமிங். சரிங்களா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நிறைய வந்து இந்த தரமற்ற இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரை ஒரு பொருள் பேக் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர், இப்போ இந்த டெம்பரேச்சர் தான் இது டீக்ரேட் ஆகும், இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் இதனுடைய துகள்லாம் வெளியில் வராது, அந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. அதை தாண்டி எக்ஸ்பைர்ட் ஆனது சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், அதை தாண்டி நம்ம ஓவர் ஹீட்டாக அந்த மாதிரி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு அதில் பேக் ஆகி வரும்போது அது மூலியமாக கூட வந்து ஒரு கம்மியான குறைந்த அளவுக்கு வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்றாங்களே, அந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் வருது, சூடான ஒரு பொருள் வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வருது, ஆனா பின்னாடி வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்னு போட்டிருக்காங்க. அதுலயும் பிளாஸ்டிக் வருமா? கண்டிப்பா வரும் சார். பின்னாடி இது போட்டிருப்பாங்க சார், ஓவன்ல வைக்கலாம். சோ இது மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் வந்து ஹீட் பண்ணாலும் ஒண்ணாகாது அப்படின்ற சில தன்மை. அது வந்து ஸோ எல்லா பொருளுக்கும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அதுக்குன்னு நல்லா தரமாக தயாரிக்கிற பொருளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டன் டெம்பரேச்சர் வரைக்கும் அது பேர் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக லீச் அவுட் ஆகாது அந்த மைக்ரோ பிளாஸ்டிக். அதை தாண்டி நம்ம வந்து ஒரு நாள் 2 டைம்ஸ் அதை ஹீட் பண்ணும்போது பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீச் அவுட் ஆகும். அந்த அளவுக்கு விஷயம்லாம் இப்போ வர்த்தகத்தில் வருதா சார்? நம்ம எல்லாத்தையும் வந்து சொல்லவும் முடியாது, ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே டூப்ளிகேட் இருக்குது. அதாவது ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒரிஜினலாக அந்த தெர்மோஸ்டேபிளாக செக் பண்ணி அந்த பிளாஸ்டிக் அனுப்புகிறாங்க. அதனால வந்து பெரிய லெவலில் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி போடுறோம். அந்த டைமில் வந்து அந்த பேக்கேஜ் ஆகி வர மூலிமா நமக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராட்டியும் தூக்கி போடுறது மூலிமா தான் வரும். சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு அந்த டைமு அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் கூட வந்து லீச் அவுட் ஆகுது வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ எப்படியா இருந்தாலும் பிளாஸ்டிக் தவிர்க்கிறது நல்லது. தவிர்க்கிறது நல்லதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சார், பயோடிகிரேடபிள் பயோபேஸ்டு பிளாஸ்டிக் கொண்டு வரது நல்ல விஷயம், தவிர்க்கிறது நல்ல விஷயம். பட் அதை தாண்டி என்னன்னா அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சில விஷயங்களை தடுக்க முடியாது. ஏன்னா இப்போ பிளாஸ்டிக் நம்ம ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும்னா நமக்கு இன்னும் ஒரு சில எல்லா விஷயமும் கொண்டு போகணும்னா நிறைய சோர்ஸ் தேவைப்படும். இப்போ மரங்கள்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் நிறையா இருக்குது. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பசுமையான விஷயங்கள்லாம் வந்தால் மட்டும்தான் திரும்ப நம்ம அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்படிங்கும் போது அங்கே டிமாண்ட் அதிகமாக வரும். ஸோ இந்த விஷயங்கள் அதாவது எக்ஸிஸ்டிங் பிரச்சனைகள் அந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்தாலுமே அது நம்ம மறுசுழற்சி அப்படிங்கிற விஷயத்தில் ப்ராப்பராக கையாண்டுட்டோமா நமக்கு ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனைலாம் வரலாம். இப்போ நான் சொன்னேன்ல சார், பிளாஸ்டிக் வச்சு அதில் வந்து க்ரூட் ஆயில் எடுத்து நம்ம ரோடு போடுறோம். ஏன்னா ரோடு அந்த சயின்டிஸ்ட் சொன்னதில்ல பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக ஒரு ஜல்லி இருக்கும், ஜல்லியில் வந்து ஒரு 10 அந்த நம்ம தார் ஊற்றுவோம்ல அந்த பிளாக் கலரில் அந்த பீசன் மாதிரி, அதை வந்து நம்ம அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பிளாஸ்டிக்
இது என்ன பண்ணோம், அந்த ஜல்லி நல்லா காம்பேக்ட் பண்ணி கொடுத்து அதை ரோடு யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு அதுலேருந்து நிறைய ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. ஸோ வர வேணான்னு சொல்கிறத தாண்டி அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம், மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து நல்லா பக்காவாக பண்ணிட்டோமா நல்லா இருக்கும். அதே போல் அதுக்கான ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ எல்லாமே எங்கேருந்து எங்கே வரும்னா அங்கே மேலே ஆரம்பத்துல இருந்து தான் வரும். ஸோ அதுக்கு எல்லாரும் காரணம் வந்து அந்த ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக இருக்கணும். தவறு பண்ணுறவங்களுக்கு மன்னிக்கணும், அதை ஃபைன் போடணும். ப்ளஸ் வந்து அந்த தவறு நடக்காமல் இருக்கிறது கவர்மெண்ட் அதுக்கான ஃபண்டிங் நல்லா வந்து அலோகேட் பண்ணணும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு சில ஆட்களோ இல்லை வேற ஏதோ வச்சு கண்காணிக்கணும். இதெல்லாம் கொண்டு வந்து சிஸ்டமிக்காக கொண்டு வந்தால் மட்டும்தான். முதல்ல மேல் இடத்துல இருந்து சரியாச்சு அப்படின்னா கீழே இடத்துக்கு வர போறது கூட சரியாகி தான் வரும்ன்றது என்னோட அபிப்பிராயம். நீங்க என்ன சொல்றீங்க? கவர்மெண்ட் இது மாதிரி ப்ராப்பரா ஒரு கைட் பண்ணி ப்ராப்பரா வழி நடத்துனாங்கன்னா எல்லாமே சரியாகும், குளோபல் வார்மிங்கும் சரியாகும்னு சொன்னீங்க. அதான உண்மை? கண்டிப்பா. பேப்பர் கப்புன்னு சொல்றாங்க சார், பேப்பர் கப்புன்னு சொல்றாங்க. இப்ப பேப்பர் கப்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பேப்பர் கப் வருது. அது மக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு பேப்பர் கப்பு தான். பட் அது எந்த கம்பெனின்றது நம்மளுக்கு தேவையில்லை. அந்த கப்புல ஒரு மெழுகு மாதிரி உள்ள ஒரு தன்மை இருக்கு. அது எதுக்குன்னா அந்த பேப்பர் வந்து கூடி சீக்கிரம் ஊறி இதுவாயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த தன்மை இருக்கலாம். அந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருந்த பேப்பர் கப்ல கூட ஹியூமன்ஸ்க்கு பாதிப்பு இருக்கா சார்? அது வந்து நீங்க ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு எப்படி சொல்லுவீங்க பேப்பர் கப்? ஏன்னா பேப்பர் கப்னா மக்கக்கூடிய தன்மை உள்ளது ஈகோ ஃப்ரெண்ட்லி தானே கவர்மெண்ட் சொல்லுது. அல்ல, மக்கக்கூடிய தன்மை இருக்குது ஈகோ ஃப்ரெண்ட்லி. பேப்பர் கப் தயாரிக்க அந்த பேப்பர் கப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பேப்பர் மட்டும் தான் மக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதுல இன்னர் கோட்டிங்ல ஒரு லேயர் இருக்கும் பாருங்க, பாலிமர். அதை வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சார், நார்மலா நீங்க ஒரு பேப்பர்லயே நீங்க ஒரு கப்பு செஞ்சு அதுல லைட்டா தண்ணி ஊத்துனீங்கன்னாவே ஒரு ஒரு 2 செகண்ட்ல கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ நீங்க சுடுதண்ணி வந்து 100 டிகிரியில வந்து தொடர்ந்து 10 நாள் அந்த பேப்பர் கப்ல ஊத்தி 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 வச்சாலுமே அது 10 நாள் ஆனாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா வந்து ஆஸ் பர் ஒரு சயின்டிபிக் தரவுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேப்பர் கப்பில் நம்ம ஒரு கப்பில் டீ குடிக்கும் போது குறைஞ்சபட்சம் வந்து 10,000லேருந்து 10 to 15,000 மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. நோட் பண்ணீங்க மக்களே, சரிங்களா? அது வந்து அவ்வளோ பார்ட்டிகல் நீங்கள் கூகுள் கோடி பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ரிசர்ச் அதை பற்றி பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த அந்த கப் அதை நம்ம குடிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு டீ நம்ம குடிக்கிறோம்னு வச்சுங்க சார். அப்போ அந்த ஒரு டீ குடிக்கும் போது எவ்வளோ மினிமம் ஒரு ஆள் வந்து 10,000 பார்ட்டிகல் வந்து நம்ம கன்சியூம் அந்த ஒரு கப்பில் மைக்ரோ பிளாஸ்டிக். அப்போ ஹைஜீனா குடிக்கணும்னு நினைக்கல, கேன்சர் வரணும் அவ்வளோதான். இல்லை கண்டிப்பா. ஏன்னா சார் இன்னைக்கு வந்து பொட்டி கடையில் கூட சில விஷயங்கள் நல்லா இருக்கு சார். ஏன்னா சில பொட்டி கடையில் கூட பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு 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 பையனை போட்டு அந்த வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அதை நம்ம என்ன பண்றோம், நல்லா வாஷ் பண்றானா அந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி த்ரோ வாங்கினா கொஞ்சம் ஹெல்த்னு சொல்லி வாங்கி குடிக்கிறோம். அவனோட எச்சியோ அதை பல இஷ்யூ பார்த்துட்டு. பட் சத்தியமா அதை தாண்டி இதுல பல மடங்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஃபுல்லா அந்த மெழுகு வந்து என்னன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம ஒரு நாளைக்கு ஒருத்தர் 3 கப்புக்கு டீ குடிக்கிறோம்னு சார். குறைஞ்சதுல உச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 50,000 வரைக்கும் அந்த பார்ட்டிகல் நம்ம கன்சியூம் பண்றோம். 10 வருஷத்துல 15 வருஷத்துக்குள்ள அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கணும். ஏன்னா இந்த பேப்பர் கப்போட மோகமே இப்போ இந்த ரீசெண்டா தான் சார் ரொம்ப அதிகமா இருக்குது. முன்னாடிலாம் வந்து சில்வர் டம்ளரோ ஈவன் அந்த கிளாஸ் டம்ளர் தான் அதிகமா இருந்துச்சு. பேப்பர் கப் அப்படிங்கிறது வந்து கேட்டாதான் கொடுப்பாங்க. இப்போ வாலண்டராகவே நீங்கள் ரயில்வே இதில் போனீங்கன்னாவே போய் பார்த்தீங்கன்னா இல்லை எந்த ஒரு பஸ் ஸ்டேஷனும் எங்கே போனாலுமே டீ அப்படிங்கிறது வந்து பேப்பர் கப்பில் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு நான் எங்களோட ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மாற்றாக தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஆகாய தாமரையிலேருந்து வந்தோம் இல்லை உணவு கழிவில் வந்தோம், இந்த பேப்பர் கப்பில் இருக்கக்கூடிய இன்னர் லேயர் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்களோட அந்த பாலிமரை வந்து நாங்கள் பண்ணி அது வந்து எடிபிள். அது வந்து ஈவன் தான் நீங்கள் வந்து சாப்பிட்டாலும் கூடயுமே ஒன்றும் ஆகாது. அது புரியுதுங்களா? அது வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 100-200 நாளில் வந்து மக்கிடும். ஆனால் பட் இந்த பேப்பர் கப்பில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் வந்து இட் வில் டேக் மோர் தென் லைக் 20 or 30 50 இயர்ஸ் கூட போகலாம். இயர்ஸ் உள்ள போச்சுன்னா நம்ம ஹியூமனோட ஏஜை தாண்டி போகுது. சார் நீங்கள் அந்த பேப்பர் கப்பில் அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது சார். அது ஆனால் இருந்தாலும் வந்து அப்போ இது வந்து பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்காக கிடையாது சார். ஆனால் சில வர்த்தகமா ஒரு கார்பரேட் உள்ள நுழைஞ்சி அதுல பிசினஸ் பண்றதுக்காக நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க சார்? என்னன்னா பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுனா டோட்டலா ஒழிக்கிறதுனா பிளாஸ்டிக் ஒழிக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மணி சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேப்பர் கப் வந்து எவ்வளவு விலைன்னு தெரியல, மேபி 2 ரூபா 1 ரூபா கூட கிடைக்கும் மார்க்கெட்ல. ஆமா, ஓகே. ஒரு அப்போ அந்த டீ வந்து ஒரு நார்மலா அந்த பேப்பர் கப்ல ஊத்தி கொடுக்குற டீ 20 ரூபா 30 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அது ஸோ அதில் வந்து பெருசாக வந்து ஏன்னா வேலை மிச்சம். இப்போ அந்த அந்த கழுவிட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கணும். அந்த சம்பளத்தை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30% தான் இவங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா எங்கே வந்து நிற்குதுன்னா மணி, காசு வந்து அதில் லாபம். சரிங்களா? அதனால நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல.
ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் பேப்பர் கப்புன்னு போடுறாங்க. அது ஆனால் சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு அது வந்து உண்மையாக அது பயோடிகிரேடபிளானா வந்து கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு சயின்டிஸ்ட் மேக் பண்ணி அது வெளியே வந்திருந்தா மீடியா எல்லாம் வெளில வந்திருக்கும் சார். ம் இல்லை சார், நிறைய பண்ணுறாங்க. பட் என்னன்னா வந்து இது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்க வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி ஃபெயில்டு. நம்மளோட சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. எல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். வி ஹாவ் டெக்னாலஜி, சயின்டிஸ்ட், எல்லா சோர்ஸ் A to Z நம்மக்கிட்ட இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகுது. அப்போது மேலேருந்து வரணும் மறுபடியும். அங்கேருந்து வந்தால் அதுக்கான யார் அந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணுறாங்க அவங்க கரெக்டாக கொண்டு வரணும். அந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணும்போது மறுபடியும் அதுக்கான ஃபண்டிங் அலோகேட் பண்ணணும். இப்போ வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு கவர் கொடுங்க. இல்லைனா அந்த ஒரு 5 வீட்டுக்கு சேர்ந்து ஒரு குப்பை தொட்டி வைங்க. பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் போடுறதுக்கோ இது போடுறதுக்கு போடுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு திரும்பவும் மக்கள் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஃபைன் போடுங்க. நிறைய மால்ல வைக்கிறாங்க சார் அப்படி. அதான் சார், அப்போது இவ்வளோ ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் கொடுத்துட்டோம். அப்போ மறுபடியும் வந்து அந்த மக்களோ யாரோ அந்த இண்டிவிஜுவல் பர்சனாக தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபைன் போடுங்க. அப்போ ஃபைன் போடும்போது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பக்காவாக போகும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த இலவசங்கள் கொடுக்கறத தாண்டி இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு பயன்படுற ஒரு சில விஷயங்கள்லாம் இது இலவசமாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார். இப்போ ஆட்சி வரவங்க வந்து இதை கேட்டு இதை வேணா இலவசமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இது ஏன்னா முக்கியமான விஷயம் சார். இன்னைக்கு அன்றாட எல்லா பிரச்சனையும் காரணம் வந்து குப்பை மேலாண்மை வந்து நம்ம வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் சார். இப்போ நிறைய விஷயத்த பேசுனீங்க. நீங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன இருந்தா நல்லா இருக்கும்? கவர்மெண்ட் என்ன பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசினா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பேசி எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 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 சஜஷன் என்னன்னா, நம்ம முன்னால் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ண போறதுங்க ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். ஸோ இதுக்கு வந்து என்னதான் ஒரு அகாடமிக் செக்டரோ இல்லை ப்ரைவேட் செக்டரோ இது முன்னெடுத்து இதை பண்ணாலும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மேலே வந்து கவர்மெண்ட் இருக்கு. அப்போ கவர்மெண்ட் இது வந்து நான் முன்னால் சொன்ன மாதிரி தான் இது இந்த குறிப்பாக வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ப்ராப்பரான ஒரு கமிட்டியோ இல்லை ஒரு டீம் அமைச்சு இதை வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும். இது அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிரவுண்ட் லெவல்ஸ் ஏன் ஃபெயிலியர்னா கிரவுண்ட் லெவல் செக்ரிகேஷன், அதாவது வீட்டிலேருந்து தரம் பிரிப்பது வந்து நம்ம யாரும் பண்ணுறதில்ல ப்ராப்பராக. ஸோ அது அவங்க தரம் பிரிக்கணும்னா அந்த மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு எப்படி கொண்டு போகணும். ப்ளஸ் அந்த அப்படி விழிப்புணர்வு கொண்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த ஒரு குப்பை தொட்டியோ இல்லை பிளாஸ்டிக்கோ அதை கொடுத்து இதில் தான் நீங்கள் போடணும், அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு குரூப் வச்சுக்கணும். இது ஒன்று. ஸோ இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போகிற இடம் ஒன்று இருக்குல்ல, இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் அந்த ஒரு ஏரியாக்குள்ளே வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரம் கொண்டு போகிறதுனால அது பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். அதனால தான் நான் முன்னால் சொன்ன மாதிரி வந்து சென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஏரியாக்குள்ளேயே அந்த சென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும். அப்போ நம்ம கிட்ட இப்போ நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியராக காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா டீசென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ். எல்லாமே நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டால் மட்டும்தான் பிரிக்கணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வந்து அரசாங்கமும் வந்து அதாவது அரசாங்கம் வந்து இப்போ நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்றாங்க அதில். அப்போ அவங்களுக்கான இது ஒரு ஃபண்டிங் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இந்த பயோ பிளாஸ்டிக் வந்து ஆதாய தாமரை வந்து உணவுக்களை வந்து அதை நான் வந்து ஃபண்டிங் ப்ரொவைட் பண்றது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் சரிங்களா, இல்லை ஒரு கார்பரேட் இது எல்லாம் ஒரு குரூப்பா ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு தீர்வு கொண்டு போகலாம். இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரூல்ஸ் நல்லா, அதாவது நான் சொன்ன மாதிரி தான் குப்பை போடுறவங்களுக்கு ப்ராப்பரான வந்து ஒரு ஃபைன் அந்த மாதிரி போட்டு அதுக்கான ஒரு ரூல்ஸ் நல்லா இருக்கிற ரூல்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி அதை கொண்டு போனாவே பெரிய லெவல்ல நம்ம இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வழிமுறைகள், அவ்வளவுதான். இப்போ பேர் போன யூனிவர்சிட்டி லிஸ்ட்ல பார்த்தா சவிதான்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில நீங்க ஒரு சயின்டிஸ்ட், டாப் சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்றீங்க, அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்கன்றது பெருமையா இருக்கு. இப்போ சமுதாயத்துல இவ்வளவு விஷயம் நடக்குது, இதுக்கு நீங்க வெளிப்படையா இவ்வளவு விஷயம் அவேர்னஸ் பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும்ன்ற சொல்ற நீங்க உங்களோட இன்ஸ்டியூட்ல அந்த அவரை எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? உங்க இன்ஸ்டியூட்ல என்ன மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க பண்றீங்கன்றத தெரிஞ்சுக்கலாமா சார்? சார் நல்ல கொஸ்டின். இப்போ எங்க இன்ஸ்டியூட் சவிதா யூனிவர்சிட்டி வந்து நல்லா இன்னைக்கு வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். எங்க நல்ல டாப் ரேங்கில் ஒரு இன்ஸ்டியூட் கூட. எங்க இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு தனி சென்டரே வச்சிருக்கோம் சார். ஸோ அந்த வேஸ்ட் என்ன பண்ணா சாலிட் வேஸ்ட் எப்படி வெல்த்தா மாத்துறது, லிக்விட் வேஸ்ட் எப்படி வெல்த்தா மாத்துறதுங்கிற இந்த ப்ராசஸ் நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். அகாடமிக் செக்டரை தாண்டி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கமர்ஷியல் லெவலில் வந்துகிட்டு இருக்கோம். இது வந்து எங்களோட வேஸ்ட் வெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வருது. இதை தாண்டி
மக்கள் பணியில நாங்க எப்படி இருக்கோம்னா, இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்ல வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி தான் ஒரு 100, 150 ஸ்கூல்ஸ் போயிருக்கேன். ஒரு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த பர்ட்டிகுலர்லி வேஸ்ட் மேனேஜ்மென்ட், வேஸ்ட் டு வெல்த் எப்படி வந்து கிளாஸ் எடுக்கிறது தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். 2 உதாரணத்த நான் சொல்றேன். மக்களுக்கு எப்படி போய் ரீச் ஆனத வச்சு பாத்துங்க. ஒரு நாள் நான் நெய்வேலியில வந்து இந்த மாரி வேஸ்ட் மேனேஜ்மென்ட் பத்தி ஒரு ஒரு 4, 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பசங்கள்லாம் கூடியிருக்காங்க அந்த இடத்துல. அது வந்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கான பிரைஸ் குடுக்குறது. மீட் சயின்டிஸ்ட் ப்ரோகிராம். அது அறிவியல் இயக்கம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்துனாங்க. அதுக்கு நானும் போயிருந்தேன். நான் தான் சீஃப் கெஸ்ட். அப்போ குப்பை பிரச்சனைய வந்து நான் பயங்கர ஆக்ரோஷமா சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சின்ன பையன் 4ஆம் கிளாஸ் கவர்ன்மென்ட் ஸ்கூல் படிக்கிற பையன் எந்திரிச்சு, "சார், நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு ஐடியா வருது சார்ன்னு" சொன்னான். என்ன ஐடியான்னு கேட்கும்போது, "சார், நம்ம ஊர்ல வந்து நம்ம இந்தியா நாட்டுல வந்து நெறைய வந்து நம்ம ராக்கெட்லாம் லான்ச் பண்றோம். சந்திராயன் 2, சந்திராயன் 1லாம் நெறைய லான்ச் பண்றோம். ஸோ இந்த மாரி வந்து ராக்கெட் வச்சு நம்ம ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி, ஏன் வேற பிளானெட்ல போட்டு நம்ம நாட்ட வந்து கிளீன் பண்ணக்கூடாது?" இது ஒரு சின்ன 4ஆம் கிளாஸ் பையனோட இது ஒரு ஒரு ரிப்ளை. அப்போ நம்ம அந்த அவேர்னஸ் புரோகிராம் குடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு 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 அவன் மைண்ட் யோசிச்சிருக்கான். அதனால உண்மைக்கு எனக்கு அது ஏன்னா ஒரு கிரெடிட் தான், அது பெருமை. அந்த மாரி கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்ல ஒரு 35,000 மாணவர்கள் நான் சந்திச்சிருக்கேன் சார் நானு. 35,000 மாணவர்கள் சந்திச்சிருக்கேன். நெறைய காலேஜ் புரோகிராம் நாட் ஒன்லி ஸ்கூல். காலேஜுக்கும் நெறைய சீஃப் கெஸ்ட் எங்க நான் போனாலுமே சரி, இன்ன வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்ல ஒரு 70, 80 காலேஜோட இன்வைட்டட் டாக் போயிருப்பேன். ஸ்கூல் தாண்டி எங்க போனாலும் நான் பேசக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, குப்பை பிரச்சனைகள், குப்பை மேலாண்மை. அது எப்படி வந்து மிட்டிகேட் பண்றது? இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல மட்டும் குறைஞ்சபட்சம் கல்லூரி மாணவர்கள் மட்டும் வந்து 2,500 பேர நான் சந்திச்சிருக்கேன் சார். ஏன்னா, அவங்களுக்கு எல்லாமே இந்த குப்பை மேலாண்மை பத்தி நெறைய விழிப்புணர்வு சொல்லியிருக்கேன். நெறைய பேர் வந்து, "சார், இத நான் ஸ்டார்ட் அப்பா கொண்டு வரலாமா? இந்த பிரச்சனைய. இந்த குப்பைய வச்சு நான் ஸ்டார்ட் அப் பண்ணலாமா? இத வச்சு நான் வந்து எப்படி வந்து லிக்விட் வேஸ்ட்ல இருந்து நான் எப்படி வந்து" இப்போ லிக்விட் வேஸ்ட் நம்ம பேசியிருக்கோம்ல சார். அப்போ அந்த லிக்விட் வேஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஏன் அது வந்து நெறைய பேர் ஃபெயிலியர் ஆச்சு பாத்தீங்களா? கமர்ஷியல் அப்படின்னா, அவங்க வந்து அது ப்ராப்பரா அது வந்து அந்த யூனிட்லாம் வாங்கி பண்ணா, அது பல கோடி செலவு பண்ணும். அதனால சில நல்லா வளர்ந்திருக்கிற ஒரு நிறுவனங்கள் அது நல்லா ப்ராப்பரா பண்றாங்க. ஈவன் எங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா, சவிதா இன்ஸ்டிடியூட்ல 3 எம்எல்டி கெபாசிட்டி அளவுக்கு எங்ககிட்ட வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மென்ட் பிளான்ட் இருக்கு. 3 எம்எல்டி அப்படிங்கிறது வந்து 30,00,000 லிட்டர். சரிங்களா? இப்ப சில இன்ஸ்டிடியூட்ல அது அந்த அளவுக்கு வாங்கி பேர் பண்ண முடியாது. பர்ட்டிகுலர்லி கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா விட்டுருவாங்க. அத நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த ஜீரோ காஸ்ட் டெக்னாலஜில வந்து ஆல்கேன்னு ஒண்ணு இருக்கு சார். மைக்ரோ ஆல்கேன்னு ஒண்ணு இருக்கு. கண்ணுக்கு தெரியாது. அதுவும் நுண்ணுயிரினம். அத வந்து அந்த வேஸ்ட் வாட்டர்ல நீங்க போட்டீங்கன்னா, ஒரு 10, 15 நாளுக்குள்ள அந்த வேஸ்ட் வாட்டர்ல கூடிய எல்லா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் அது வந்து உணவா சாப்பிட்டுட்டு இப்ப சில பாக்டீரியாலாம் வருதே சார். ஆமா. அந்த பாக்டீரியா போட்டோம்னா அந்த வைரஸ் இது தின்னுடுது. அந்த மாரி இது வந்து அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு சில ஆல்கே இருக்கு. சரிங்களா? கடல் அது நுண்பாசின்னு சொல்லுவோம். அத நம்ம உள்ள போட்டோமா, அது என்ன பண்ணும், அதுல நைட்ரஜன், பாஸ்பரஸ் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணிய கிளீன் பண்ணி குடுத்துரும். ஜீரோ காஸ்ட். அப்போ உங்க ட்ரீட்மெண்ட் காஸ்ட் 0. தண்ணி கிளீன் பண்ணி குடுத்துரும். பிளஸ் அந்த 1 லிட்டர்ல இப்போ ஒரு லிட்டர் நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா, ஜீரோ காஸ்ட்ல பண்ணிட்டீங்க. அந்த 1 லிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1 கிராம் ட்ரை பயோமாஸ் அளவு கிடைக்கும். ஓ! அந்த 1 கிராம் ட்ரை பயோமாஸ் அந்த ஆல்கே வளர்ந்து அது மாஸா கிடைக்கும். ட்ரை பயோமாஸ். அந்த ட்ரை பயோமாஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 20% நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, 20% வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும். 20% 20லிருந்து 30% லிப்பிட் இருக்கும். மீதி புரோட்டீன் இருக்கும். அத நம்ம என்ன பண்ணலாம், ஈவன் ஹெலிகாப்டர், ஏரோப்ளேனுக்கே வந்து நம்ம ஃபியூல் தயாரிக்கலாம். அதுல இருந்து ஆமா. ஈவன் இன்னைக்கு நெறைய ஒரு 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 தரவுகளே இருக்கு. இப்ப நீங்க ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஈடான்னு ஒண்ணு இருக்கும். யூரோப்பியன் டிஃபென்ஸ் அகாடமி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு ஆல்கைல இருந்து மட்டுமே தயாரிச்ச ஒரு ஃபியூல் வச்சு ஏர்கிராஃப்ட்ட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஈவன் ஹைட்ரஜன் எனர்ஜி தயாரிக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஹைட்ரஜன் எனர்ஜிக்கு வந்து நெறைய சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த லிக்விட் வேஸ்ட்ல இருந்து எப்படி ஹைட்ரஜன் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வழிமுறை. இது ஈசியஸ்ட் வே. சரிங்களா? இந்த மாரி வந்து இன்னைக்கு லிக்விட் வேஸ்ட்ட வச்சு அவ்ளோ ப்ளே பண்ணலாம் சார். அதுக்கு தேவை வந்து என்னன்னா, அந்த அந்த லிக்விட் வேஸ்ட்ட வந்து உள்ள போய் அந்த வளர்ந்து அத சாப்பிட்டுட்டு அந்த தேவையில்லாம அந்த நியூட்ரிஷன் சாப்பிட்டுட்டு நமக்கு தேவையான ஒரு ஒரு பயோமாஸ குடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் ஆனது. இதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனோ, இல்ல லார்ஜ் ஸ்கேல் லெவல்ல ஒரு கார்ப்பரேட்டோ, இல்ல சில கவர்ன்மெண்ட் வந்து இதுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணாங்கன்னா, அதுவும் வந்து சில செக்டார்ல வந்து இது பாசிபிளா நல்லா கொண்டு போலாம். லிக்விட் வேஸ்ட்லயும் இவ்வளவு விஷயம் பண்ணலாம். நெறைய பண்ணலாம். ஒண்ணுக்கு அடுத்தது இன்னொரு எஸ்டேட்டுக்கு தயாரிக்கலாம், எத்தனால் தயாரிக்கலாம். ஏன் லிக்விட் வேஸ்ட் வச்சு நாங்கலாம் வந்து பயோ பிளாஸ்டிக் ஆல்கே இருந்து பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து கமர்ஷியல் சக்சஸ் சார். இப்போ வாட்டர வந்து ட்ரீட்மென்ட் பண்ணா உங்களுக்கு காசு வேணும். அப்போ அங்க ஃபெயிலியர் ஆகுது, சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ அதுல தூக்கி ஆல்கே போடு. ஆல்கே போட்டா என்ன ஆகும்னா, அந்த ஆல்கே அந்த நியூட்ரிஷன் சாப்பிட்டு வாட்டர் கிளீன் பண்ணி குடுக்கும். அந்த வாட்டர் நீங்க அக்ரிகல்ச்சருக்கோ, இல்ல வேற டாய்லெட் ஃப்ளஷ்க்கோ, வேற ஏதாவது பர்ப்பஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அத மீதி வந்து என்ன பண்ணா, அந்த பயோமாஸ் வந்துச்சு. அப்போ 1 லிட்டருக்கு 1 கிராம் பயோமாஸ் நமக்கு கிடைக்குதுன்னா, 1,00,000 லிட்டருக்குன்னா 1,00,000 கிராம் பயோமாஸ் கிடைக்கும். அப்ப நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, அப்ப அதுலருந்து 20% நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, பயோடீசல் தயாரிக்கலாம். 20% நீங்க வந்து சார்கோலும் தயாரிக்கலாம். அந்த மாரி பல பிரிச்சு அதான் ரிஃபைனரி சொல்லுவோம். சர்க்குலர் எக்கானமின்னு இந்த கான்செப்ட் சொல்லுவோம் நாங்க. சர்க்குலர் எக்கானமினா தேர் இஸ் நோ வேஸ்ட். அது வேஸ்ட் வந்து அதுக்கு எண்டே கிடையாது. வேஸ்ட் வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது. சரிங்களா? எல்லா வேஸ்ட்டையும் இப்போ அதுல ஒண்ணு தனித்தனியா பிரிச்சு கடைசியா வந்து என்ன ஆகும்னா, ரெசிடியூஸ் வச்சு சார்கோலோ இல்ல அனிமல் ஃபீடோ குடுத்துட்டீங்கன்னா, அங்க வேஸ்ட்டே கிடையாது. இதுதான் சர்க்குலர் எக்கானமி. இது ஒரு கான்செப்ட்ல நாங்க ஒர்க் பண்ணுவோம். அப்பேற்பட்டதையும் நம்ம வந்து வெட் வேஸ்ட்டா மாத்தி அத திருப்பி ரீசைக்கிள் பண்ணலாம். ஆமா சார். கண்டிப்பா பண்ணலாம் சார். இதுல நாங்க நெறைய சக்சஸ் ஆயிருக்கோம். இதுக்கான நெறைய நாங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அத கமர்ஷியலாவும் கொண்டு போயிருக்கோம் நாங்க. தேங்க் யூ சார். நல்லா இருந்தது.